நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 55 இறை வார்த்தை 22 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவளிப்பார், அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விடமாட்டார் என்று சங்கீதக்காரன் எப்படி நம்முடைய கவலைகளையெல்லாம் ஆண்டவரிடத்தில் நாம் விட்டுவிடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை அரவணைக்கக்கூடியவராக, நமக்கு ஆதரவை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறார். பிரியமான சகோதரனே சகோதரியே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா நற்செய்தியில சொல்றாரு, வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆனால் ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா அவற்றிற்கும் அணி செய்கின்றார் என்று ரொம்ப அழகா கடவுளுடைய பராமரிப்பு எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது, வழி நடத்துகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே போல பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் அதிகாரம் 5 இறை வார்த்தை 7 நாம் இப்படியாக வாசிக்கிறோம், உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் என்று பேதுரு ரொம்ப அழகா தன்னுடைய திருமுகத்தில் எடுத்துரைக்கிறார். ஆகவே பிரியமான சகோதரனே சகோதரியே, நம்மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய கடவுளிடத்துல பெற்றவர்கள் பல நேரங்களில் நம்மீது அக்கறை இல்லாமல் இருக்கலாம். என்னடா வாழ்க்கை, என்னடா பொழப்பு, ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஏன் பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில, ஒரு விதமான சலிப்பு நிலையில வாழக்கூடிய ஒரு சூழல் அல்லது நிர்பந்திக்கப்படலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை திட்டமிட்டு உண்டாக்கி இருக்கிறார், அவருடைய உருவிலும் சாயலும் நம்மை படைத்திருக்கிறார். அப்ப இந்த ஆண்டவர் நம்மீது அக்கறை கொண்டவராக, நம்மீது கவலை கொண்டவராக, நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில கரங்களை தட்டி, ஆண்டவரே இயேசுவே, இது உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், துதிகர மகிமைகளை ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி கவலைப்படாதீர் கவலைப்படாதீர் என்கிற இந்த பாடல் வாயிலாக ஆண்டவரை நாம் புகழ்ந்தேத்தி ஆர்ப்பரித்து நாம் பாடுவோம். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கலக்கம் அடைய வேண்டாம். நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் நம்மீது கவலை கொண்டவராக,
நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் இயேசுவே, ஆண்டவரே, இதோ உம்மை நாங்கள் அரணாக கோட்டையாக பற்றி கொள்கிறோம். ஆண்டவரே, தெய்வமே, எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காய் நன்றி. எங்களுடைய வாழ்வை நெறிப்படுத்துவதற்காய் நன்றி. எங்களுடைய வாழ்வை பலப்படுத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை தட்டி இந்த பாடல் வாயிலாக ஆண்டவரை நாம் ஆராதித்து புகழ்ந்து பாடுவோம். உனை என்றும் விசாரிக்கும் பரமபிதா இயேசுவே, உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உனை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவாமே. உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. நீர் என் புலம்பலை களிநடனமாக மாற்றிவிட்டீர். என் சாக்கு துணியை கலைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர் என்று நாம திருப்பாடல் 30 இறைவார்த்தை 11 வாசிக்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதோ நம்முடைய புலம்பலை எல்லாம் களிநடனமாக மாற்றக்கூடிய கடவுள். எலியா புலம்பினார். அந்த எலியாவுக்கு ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, காக்கைகளை கொண்டு உணவளிக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். இது நம்முடைய புலம்பல்கள்ல, நம்முடைய வேதனைகள்ல, நெருக்கடிகள்ல ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, தகுந்த மனிதர்கள் வழியாக நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடியவராக, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆகிய இந்த நேரத்தில் இயேசுவே, ஆண்டவரே, வானத்து பறவைகளுக்கு உணவு கொடுப்பவரே, ஏதோ எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நாம் போற்றி புகழ்ந்து ஆராதித்து பாடுவோம். காக்கைகளை போஷிக்கும் தேவனவர் அனுதினமும் நடத்துவார், கலங்காதே. காக்கைகளை போஷிக்கும் தேவனவர் அனுதினமும் நடத்துவார், கலங்காதே. பூக்களை உடுத்திடும் ராஜனவர் கண்மணி போல் உன்னை காத்திடுவார். பூக்களை உடுத்திடும் ராஜனவர் கண்மணி போல் உன்னை காத்திடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. எல்லாரும் 2 கரங்களை மேலே உயர்த்தி ஆண்டவரை அப்படியே துதிப்போமா? இயேசுவே, ஆண்டவரே, வல்லவரே, நல்லவரே, தூயவரே, என்னை படைத்தவரே, உரு கொடுப்பவரே, நன்றி ஆண்டவரே. கவலைப்படாதீர் என்று சொன்னவரே, இது வானத்து பறவைகளுக்கெல்லாம் அவருடைய தேவைகளை எல்லாம் நீ சந்திப்பவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய கவலைகளை எல்லாம் இடத்தில் நாங்கள் விட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. திருப்பாடல் 55 இறைவார்த்தை 22 நாங்கள் வாசிப்பது போல, அன்பு தகப்பனே, இதோ உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள், அவர் உங்களுக்கு ஆதரவளிப்பார், அவர் நேர்மையாளர் ஒருபோதும் இகழ்ச்சியுற விடமாட்டார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, உம்முடைய பார்வையில் நாங்கள் விலையேற பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம், மாண்புக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய அந்த பராமரிப்பை உணர்ந்து ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் உமக்கு பிரமாணிக்கும் உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருளை ஆசிரை தருவதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி
அப்படி எல்லாரும் 2 கரங்களை மேலே உயர்த்தி அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தூய ஆவியானவரே. ஒரு வார்த்தையினால் இந்த உலகத்தை உண்டாக்கினவரே, எல்லா ஜீவராசிகளையும் படைத்தவரே, உம்முடைய உருவில் மானிட சமூகத்தை படைத்தவரே, படைப்புகளுக்கெல்லாம் மேலாக ஆண்டவரே மனித இனத்தை நீர் உண்டாக்கி இருக்கிற உம்முடைய மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இது எங்களுடைய அன்றாட வாழ்வில் பல்வேறு விதமான போராட்டங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் ஆண்டவரே. உறவு சார்ந்த சிக்கல்கள், அன்பு தகப்பனே, அப்படிப்பட்ட உறவு சார்ந்த சிக்கல்களில் நாங்கள் உள்ளம் குத்துண்டவர்களாக, உள்ளம் காயப்பட்டவர்களாக இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. மனக்கசப்போடு இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை குறித்த கவலையோடு நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. படுத்தால் எங்களுக்கு உறக்கம் வருவதில்லை ஆண்டவரே. பிள்ளைகளை குறித்த கவலை அப்படியே எங்கள் கண்முன்னாக ஆண்டவரை அசைவாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். அன்பு தகப்பனே, இப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் நாங்கள் அழுது புலம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் புலம்பல்களை எல்லாம் நீர் கல்லின் நடனமாக மாற்றினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகிழ்ச்சியின் தைலத்தினால் எங்களை நிரப்பின உம்முடைய மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இதோ எங்களுடைய புலம்பல்களை எல்லாம் களி நடனமாக மாற்றி இருக்கிற ஆண்டவரே. எசாயா புத்தகம் அதிகாரம் 61 இறை வார்த்தை 3 நாங்கள் இப்படியாக வாசிக்கிறோம் ஆண்டவரே. சீயோனில் அழுவோருக்கு ஆவணம் செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலையை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தினால் எங்களை நிரப்பினதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நலிவற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை எங்களுக்குள்ளாய் நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி, என் அன்பு மகனே மகளே, அடே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அடே ஒரு சில மணித்துளிகள் அடே 2 கரங்களையும் அடே மார்பில் வைத்துக்கொண்டு கண்களை மூடி, ஆண்டவரே என் புலம்பலை களி நடனமாக மாற்றி நம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். என்ன செய்யணும், அடுத்த வேலைக்கு உணவுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, பிள்ளைங்களை எந்த இடத்துல படிக்க வைக்கணும்னு தெரியல, அதே போல எப்படி படிக்க வைக்கணும்னு தெரியல, போதிய வருமானம் இல்லை, போதிய பொருளாதார உதவி இல்லை, நிரந்தர வேலை வாய்ப்பு இல்லை. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, நம்மை அப்படியே அணி செய்து வருகிறார், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து வருகிறார். பிரியமான மகனே மகளே, நாம் வாழ்வதற்கு பாதுகாப்பான சூழலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல வாழ்விடத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல கணவனை கொடுத்திருக்கிறார். குறைகள் இருக்கிறது, கணவனுக்குள்ள மனைவிக்குள்ள குறைகள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த குறைகள் மத்தியில் நம்ம ஒரு குடும்பமாக வாழ வைத்து கொண்டே இருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு அப்படியே நன்றி செலுத்துவோம். பிள்ளைகள் ஒரு சில நேரங்கள்ல உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றாமல் இருக்கலாம், உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உங்களுடைய கடின உழைப்பு அர்ப்பண உணர்வை அப்படியே ஏளனமாக பார்த்து பேசி இருக்கலாம், உங்களை எள்ளி நகையாடி இருக்கலாம், நீ எனக்கு என்ன செஞ்ச என்று உங்களை கேட்டு இருக்கலாம். என் அன்பு மகனே மகளே, கவலைப்படாதீங்க, ஒரு காலம் வரும் அவர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். என் தாய், என் தந்தை, என் உடன் பிறந்தவர்கள் எனக்காக இப்படிப்பட்ட தியாகங்களை மேற்கொண்டிருக்கிறார்களே, தெய்வமே இப்படிப்பட்ட அர்ப்பணமுள்ள பெற்றோரை கொடுத்ததற்காய், உடன் பிறந்தோரை கொடுத்ததற்காய், நல்ல உறவுகளை கொடுத்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். என் அன்பு மகனே மகளே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. திக்கற்ற வேலையில, துயருற்ற வேலையில, அழுது புலம்புன அந்த நேரங்களில் ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார், நம்முடைய கவலைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி இருக்கிறார். ஆகவே அந்த ஆண்டவருக்கு மகிழ்ச்சியில ஒரு சில மணித்துளிகள் அப்படியே மௌனமாக நம்ம நன்றி செலுத்துவோம். அப்படியே பிரியமான சகோதரனே சகோதரி, ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை, கவலைப்பட்டாங்க. மிகப்பெரிய வருத்தம். எல்லா செல்வங்களும் இருக்குதே, ஆனா குழந்தை செல்வம் எங்களுக்கு இல்லையே. ஆகாரம் கண்ணீர் வடித்தார்.
பாலைவனத்தில் நான் இப்படியாகவா சாக வேண்டும், என் பிள்ளையினுடைய வாழ்வு இப்படியா முடிந்துவிட வேண்டும் என்று சொல்லி ஆகார் கண்ணீர் வடித்தார். மோயிசன் புலம்பினார். இந்த மக்கள் வணங்கா கழுத்துள்ள மக்களாக இருக்கிறார்களே, எப்பொழுதும் முணுமுணுப்போடு உமக்கெதிராக கலகம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். கவலை, இந்த கவலைகளுக்கு மத்தியில், பாரத்திற்கு மத்தியில் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் பல பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கலாம். திருப்பாடல் 113 இறைவார்த்தை 9 இப்படியாக வாசிக்கிறோம். மலடியை அவர் இல்லத்தில் வாழ வைக்கின்றார், மலடி அவர் இல்லத்தில் தங்கி வாழ வைக்கின்றார், தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அவர் அருளுகின்றார் என்று சொல்லி ரொம்ப அழகா சங்கீதம் 113 வாசிக்கிறோம். என் அன்பு மகனே மகளே, ஆபிரகாமுடைய கவலையை போக்கிய கடவுள், ஆகாருடைய கண்ணீரை போக்கிய கடவுள், அந்த கவலை துயரமாக மாறுகிறது, துயரம் கண்ணீராக வெளிப்படுகிறது. இன்னொரு பக்கம் புலம்பலாக வெளிப்படுகிறது மோயிசனுக்கு. இன்றைக்கு நீங்களும் புலம்பலாம், கண்ணீர் விட்டு அழலாம், எள்ளி நகையாடப்படலாம், பிறரால் ஒதுக்கப்படலாம், படுத்தால் உங்களுக்கு உறக்கம் வராமல் இருக்கலாம். எதை குறித்தோ உங்களுக்குள்ளாய் ஒரு விதமான அச்சம், பயம் உங்களை எப்படி வருத்தி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் அப்படி ஒப்புக்கொடுங்க. ஆபிரகாம் நம்பினார், ஆகாருடைய கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். மோயிசனுக்கு ஆண்டவர் தன்னுடைய உடனிருப்பை கொடுத்தார். துன்பங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில வரக்கூடிய ஒன்று. துன்பங்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, நெருக்கடிகள் உபத்திரவங்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல், கவலைப்படாமல் நாங்கள் உண்மையே நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய கண்களை உம்மில் நாங்கள் பதிய வைக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நம்பிக்கையோட கேளுங்க. ஆண்டவர் நம்முடைய கண்ணீருக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். தாவீது ஒரு அரசன், பேரரசன். அவனுக்கு படைபலம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆள்பலம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, வலிமை இருக்கிறது, மிகப்பெரிய கோட்டை இருக்கிறது, அரண்மனை இருக்கிறது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவனுக்குள்ளாய் கவலைகள். அதனாலதான் திருப்பாடல் 55 இறைவார்த்தை 22 சொல்றாரு, உங்கள் கவலைகளை ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள், அவர் உங்களுக்கு ஆதரவு அளிப்பார், நேர்மையாளர் ஒருபோதும் வீழ்ச்சியுற விட மாட்டார் என்று தன்னுடைய அனுபவத்தை அங்கு வந்து வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, தாவீதை போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில செல்வம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், ஆள்பலம் இருக்கலாம், பெயரோட மாண்போட மதிப்போட வாழலாம். ஆனால் ஏதோ ஒரு விதமான கவலை உள்ளத்தில் அப்படியே வருத்தி கொண்டே இருக்கிறது. ஆள் துயரத்தை, ஆள் உள்ளத்து, ஆள் மனசுல ஏதோ ஒரு விதமான காயம், யாரோ எப்போ பேசுனது, எங்கேயோ நடந்த சம்பவம் அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே ரீங்க ஆரம்பித்து கொண்டு இருக்கிறது. அந்த நபரை நினைச்சு அப்படியே கவலை, உங்க பிள்ளைங்கள் நினைச்சு அப்படியே கவலை. ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க மக்களே. ஆண்டவர் மீது கவலை கொண்டவராக இருக்கிறார். காகங்களை போஷித்தவர், வானத்து பறவைகளுக்கு உணவு கொடுக்கிறவர், இந்த அண்ட சராசரங்களையும் உண்டாக்கியவர், ஒற்றை சொல்லினால் இந்த உலகை உண்டாக்கிய கடவுள், ஒரு வார்த்தையினால் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குவார். அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க மக்களே. இது வேடிக்கைக்கும் பராக்குக்குமான இடம் அல்ல, இது ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதங்களையும் அருளையும் பெற்றுக்கொள்கிற நேரம், உன்னதமான இடம். ஆக நீங்க எந்த இடத்துல என்ன வேலைகளை செய்யறீங்களோ அந்த நேரத்தில் அப்படியே உங்களை நீங்கள் ஒருமுகப்படுத்துங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, இயேசுவே, எங்களுடைய பாரங்கள் எல்லாம் விலக வேண்டும் ஆண்டவரே, தரித்திரியங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே, உபத்திரவங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே, தடைகள் நீங்க வேண்டும் ஆண்டவரே, எங்களுடைய கவலைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் எடுத்து விடும் ஆண்டவரே, மாற்றி அமைத்து விடும் ஆண்டவரே என்று சொல்லி அடி ஒப்பு கொடுப்பவ மக்களே. நம்பிக்கையோட ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எப்படி சாக்கு உடைக்கு பதிலாக அழகு மாலை ஆண்டவர் கொடுத்தாரோ, நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா
புகழ் என்னும் ஆடை நமக்கு வந்து கொடுக்கிறாரோ, புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை நமக்கு வந்து ஆண்டவர் வழங்கி இருக்கிறாரோ, அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய புலம்பலை களி நடனமாக மாற்றப் போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியின் தைலத்தால் நிரப்பப் போகிறார். கவலைகள் விலகி மகிழ்ச்சியின் தைலத்தால் நீங்கள் நிரப்பப்பட இருக்கிறீர்கள். பொருளாதார கஷ்டங்கள் தடைகள் நீங்கி வானத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவர் என்ன பண்ண போறார் அப்படின்னா, உங்களுடைய பொருளாதார தேவைகளை எல்லாம், பொருள் செல்வங்களை எல்லாம் கொடுக்க இருக்கிறார். ஆண்டவருக்கு அப்படியே நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. வறியவர்கள் என்றும் மறக்கப்படுவதில்லை, எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்று நாம் திருப்பாடல் 9 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகம் நம்மளை மறக்கலாம். உனக்கு என்னடா இருக்குது, என்னடா வெறும் பையன், என்ன நான் எனக்கிட்ட ஆள்பலம் இருக்கிறது என்று என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்முடைய பொருளாதாரத்தை குறித்து, அழகை குறித்து, செல்வாக்கை குறித்து நம்ம ஏளனமாக வந்து பார்க்கப்பட்டிருக்கலாம். நாம் ஏளனமாக பார்க்கப்பட்டிருப்போம். கவலைப்படாதீங்க, வறியவர்கள் என்றும் கடவுளால் மறக்கப்படுவதில்லை. ஆகவே இந்த நேரத்தில் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த 2 கரங்களையும் அப்படியே மேலே உயர்த்தி அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த நம்ம மீது கவலை கொண்டிருக்கக்கூடிய கடவுளிடத்துல, இயேசுவே, ஆண்டவரே, உன்னதமானவரே, எங்கள் மீது கவலை கொண்டிருப்பவரே, எங்களுக்கு உடைய மாறாத பேரன்பை வெளிப்படுத்துபவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களுமே புகழுகிறோம். நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரரே, துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே, இதோ இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருடைய பிரசனத்திற்கு முன்பாக அழைத்து வந்த கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ கவலைப்படாதே மகளே, மகனே என்று நீர் எங்களுக்கு இன்றைக்கு வாக்குறுதி கொடுத்து இருக்கிற ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய, ஆள் மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கவலைகளையும் புலம்பல்களையும் நீர் மாற்றி அமைக்க போகிற நம்முடைய மேலான கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பு ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெருக்கடியான சூழல்களையும் அப்புறப்படுத்துவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காய், பொல்லாத ஆவியின் தன்மைகளை, தீய சக்திகளை கடிந்து கொள்வதற்காய், ஆண்டவரே, அப்புறப்படுத்துவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, ஆபிரகாமும் சாராவும் கவலைப்பட்டார்கள். குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஆண்டவரே கவலைப்பட்டார்கள். அவருடைய கவலைகளை எல்லாம் நீர் போக்கினீர் ஆண்டவரே. ஆகாருடைய கண்ணீரை துடைத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, மோயிசனுடைய அவருடைய மன்றாட்டுக்கு நீர் பதில் கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த பாரத்திலிருந்து நீர் விடுதலை கொடுத்தீர் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இது ஆபிரகாம் சாராவை போல, ஆகாரை போல, மோயிசனை போல, இறைவாக்கினர் எலியாவை போல புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் வெறுமையாய் போகாத வண்ணம் உடைய வல்லமையினால் நிரப்புவதற்காய் நன்றி. உடைய பிரசன்னத்தினால் ஆளுகை செய்வதற்காய் நன்றி. யோபுவினுடைய குடும்பத்தாரையும் சூழ்ந்து நின்று காத்தது போல என் பிள்ளைகளுடைய குடும்பங்களை சூழ்ந்து நின்று காப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. பிள்ளை செல்வங்களை தருவதற்காய் நன்றி. அருள் செல்வத்தால் பொருட்செல்வத்தால் நிரப்புவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களை 100 மடங்கு ஆசீர்வதிப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்முடைய பிரசனத்திற்கு முன்பாக அன்றாடி ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வெறுமையாய் செல்லாதபடி உடைய வல்லமையினால், ஆவியின் கனிகளால், கொடைகளால், வரங்களால் நிரப்புவதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் எங்களோடு பயணிப்பதற்காக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய தேவைகளையும் சந்திப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முன்ன பின்னும் இடமளமாயிருந்து ஆண்டவரே எங்களை பாதுகாப்பதற்காக மக்களுடைய தவறான பார்வைகள், கண்ணடிகள், சொல்லடிகள், தீங்கு அனைத்திலிருந்தும், சாத்தானின் பிடியிலிருந்தும், தீய கட்டுகளிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பு ஆண்டவரே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தால் நன்றி கூறல் என்ற வார்த்தைக்கு இணங்க எங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கவும், இடைவிடாது ஜெபிக்கக்கூடிய நல்ல மனநிலையை, ஏற்ற சூழலை தருவதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென்.
ஞானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இனியனல் தேவன் வாழ்கவே. வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே. ஒன்று கூடுவோம் ஒன்றாய் பாடுவோம் ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். ஒன்று கூடுவோம் ஒன்றாய் பாடுவோம் ஆண்டவர் இயேசுவின் பலியில்
இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இன்றைய இறைவார்த்தை வழியாக ஆண்டவர் கொடுக்கக்கூடிய உன்னதமான சிந்தனை, அவன் மீது இரக்கம் கொண்டிருக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்பிக்கைக்குரியவராகவும் அவர் இருக்கிறார். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் தொழுநோயாளர் ஆண்டவர் பார்த்து கேட்குறான், நீர் விரும்பினால் என் நோயை நீக்க முடியும் என்று சொல்லி மன்றாடுகிறான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நான் விரும்புகிறேன் என்று சொல்லி கையை நீட்டுகிறார். கையை நீட்டுதல் என்பது அது வலிமையின் அடையாளமாக இருக்கிறது, அதிகாரத்தின் அடையாளமாக அது இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் விடுதலை பண்ண புத்தகத்தில் அதிலும் குறிப்பாக மோயிசன் அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்துகின்ற பொழுது என்ன பண்ணுறார் அப்படின்னா, கையை நீட்டுறார். அங்கே கடல் இரண்டாக விலகக்கூடிய ஒன்று. ஆகவே அது அதிகாரத்தின் வலிமையின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கையை நீட்டுகிறார், அவனுக்கு சுகம் கொடுக்கிறார், விரும்புகிறார், சுகம் கொடுக்கிறார். ஆகவே அவனுடைய நோயிலிருந்து சுகம் பெறுகிறான். இன்றைக்கும் ஆண்டவர் தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய கல்வாரி பலியில் நம்ம பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீர் விரும்பினால். நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய திட்டங்கள் இருக்கும், நிறைய கனவுகள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிறதா, கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்றபடி இருக்கிறதா? ஆண்டவர்கிட்ட கேட்போம். இயேசுவே, ஆண்டவரே, உம்முடைய சித்தம், உம்முடைய திருவுளம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. எப்படி தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நபருக்கு உம்முடைய திருவுளம் நடந்ததோ, நிறைவேறியதோ, அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய திருவுளம் நிறைவேற எனக்கு தேவையான அந்த அருளை ஆசிரை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மையே இந்த பலியில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். பிதாவே, என்னை மன்னியும். என் பிதாவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை இரட்சியும். இயேசுவே, என்னை இரட்சியும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் உம்மிடம் மன்றாடுவதை எங்களுக்கு கனிவாய் அளித்தருள உம்மை வேண்டுகின்றோம். விண்மீனின் வழிகாட்டுதலால் அறிவிக்கப்பட்ட உலக மீட்பரின் பிறப்பு எங்கள் மனங்களுக்கு என்றும் வெளிப்படுத்தப்பட்டு பயன் அளிப்பதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக
உமை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம். இயேசு இறைமகன் என்று தூய ஆவியும் நீரும் இரத்தமும் சான்று பகின்றன. திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5 முதல் 13 முடிய. அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார். இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யாராக்குகின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலைவாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலைவாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. 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 சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவருன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவருன் எல்லை புறங்களை அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளைகளை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்திற்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவின் அரசை பற்றி நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 12 முதல் 16 வரை. இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், முது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை படிக்கின்ற பொழுது, அதை தியானிக்கின்ற பொழுது ஒரு சில கேள்விகள் நமக்குள்ளாய் எழுகிறது. முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா, ஊருக்கு வெளியில் இருக்க வேண்டிய அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட அந்த நபர் ஊருக்குள்ளே எப்படி வந்தார்? அது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது இயேசு சுகப்படுத்துகிறாரு, குணப்படுத்துகிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே ஏன் ஆண்டவர் அந்த மக்களுக்கு சுகம் கொடுக்காம ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதிகளுக்கு போகிறாரு? இப்படி ஒரு சில கேள்விகள் இந்த நற்செய்தி வாசகத்தை படிக்கின்ற பொழுது நமக்குள்ளாக எழுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கிறோம். நற்செய்தியினுடைய தொடக்கத்தில் பார்க்கிறோம், இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபர் அவருடைய இயேசுவை கண்டு காலில் விழுந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடுகிறார். அப்போ நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். இதுதான் நம்ம இன்றைய நாளினுடைய சிந்தனைக்காக நம்ம எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாசகமாக, ஒரு இறைவார்த்தை பகுதியாக நமக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தை படிக்கிறப்ப ஊருக்குள்ளே இருக்க வேண்டியவர் ஊருக்கு வெளியில் போயிட்டார், ஊருக்கு வெளியில் இருக்க வேண்டியவர் ஊருக்குள்ளே வந்துட்டார். இப்போ இந்த மனிதன் ஊருக்கு வெளியில் இருந்த நபர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இயேசுவை பார்க்குறான். இயேசு அவரோட காலில் விழுந்து மன்றாடுகிறான், நீர் விரும்பினால், இஃப் யூ விஷ் ஆர் இஃப் யூ வில். அதான் ஆங்கிலத்தில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போது உன்னால் முடியும். சரிங்களா? யூ வில் பி ஏபிள் டு. அப்போது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போது நீர் விரும்பினால் உம்மால் முடியும். இப்போது இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நபருக்கு நிச்சயமாக தெரியும் என்ன அப்படின்னா, இவரால் அவருக்கு சுகம் கொடுக்க முடியும். அது அவருக்கு கடவுளிடம் அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. ஆனால் விருப்பம் இருக்கிறதா? இதுதான் நமக்கு கேள்வி. இப்போ இயேசுவுக்கு சுகம் கொடுக்க வேண்டிய அந்த விருப்பம் இருக்கிறதா? இப்போ உதாரணமாக நமக்கு
இந்த இரவு முழுவதும் முழித்திருக்கக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஆனால் நமக்கு வந்து இரவு முழுவதும் முழித்திருக்க வேண்டிய தேவை இல்லை, அதனால் விருப்பப்படலை. இப்போ ஏதாவது தேவைன்னு இருந்தால் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இரவு முழுவதும் நாம் வந்து முழித்து இருப்போம். இப்போ படிக்கிறோம், இப்போ வந்து தேர்வுக்காக நாம் வந்து ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அப்படி ஆயத்தப்படுத்துகின்ற பொழுது இரவு முழுவதும் படிக்கக்கூடிய அந்த சக்தி ஆற்றலை என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா கடவுள் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. அது முடியும், யூ வில் பி ஏபிள் டு, சரிங்களா, உங்களால் செய்ய முடியும். ஆனால் விருப்பம் இருக்கிறதா? தேவையில்லை, எனக்கு விருப்பம் இல்லை, நான் வந்து இந்த ஒட்டுமொத்த இரவும் முழு இரவும் என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, வந்து கண் விழித்து படிக்க வேண்டிய தேவையில்லை. மருத்துவமனையில் சொந்தக்காரங்க உறவுக்காரங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்கள வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பார்க்க முடியும், இந்த நேரத்தில் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணலை அப்படின்னா இப்போ எதுக்கு அவனை போய் பார்க்கணும், அவன் எனக்கு என்னத்தை செஞ்சுட்டான். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ முன்னாடி அது முற்காலத்தில் கடந்த காலத்தில் ஏதோ கசப்புடங்கள் ஏற்பட்டு இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் விருப்பப்படலை, அதனால் பார்க்க வேண்டிய தேவையில்லை, இதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் நற்செய்தி வாசகத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டது நபர் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அதாவது நீர் விரும்பினால், அவனுக்கு தெரியும் இயேசுவால முடியும் தெரியும், ஆனால் இப்போ இந்த நேரத்தில் அவனுடைய விண்ணப்பம் எல்லாம் அவனுடைய தேடுதல் எல்லாம் என்ன அப்படின்னா நீர் விரும்பினால் கடவுளுடைய திருவுளத்தை நாடக்கூடியவனாக இங்கே யார் இருக்கிறார் அப்படின்னா தொழுநோயால் பாதிக்கப்பட்ட அந்த நபர் வந்து இருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு இந்த இறைவார்த்தை வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனை என்ன அப்படின்னா நாம் ஆண்டவருடைய திருவுளத்தை தேடுகிறோமா, நாடுகிறோமா? ஒருவேளை ஏன் அந்த மக்களுக்கு வந்து ஆண்டவர் மற்ற மக்கள்லாம் இயேசுவை தேடி வர்றாங்க, அப்படி வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஏன் சுகம் கொடுக்கல, ஏன் தனியாக ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போறாரு? ஒருவேளை கடவுளுடைய திருவுளம் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். இப்போ விவிலியத்தில் நிறைய இடங்கள் நம்ம வந்து பார்க்கிறோம். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருத்தர் 38 ஆண்டுகள், ஒரு இன்னொரு ஆளுக்கு 18 ஆண்டுகள், இன்னொரு ஆளுக்கு 12 ஆண்டுகள், இன்னொரு ஆளுக்கு வந்து உடனே நடக்கக்கூடிய சம்பவங்கள். அப்போ இதற்கெல்லாம் கேள்வி கேட்க முடியுமா? ஏன் நம்ம வாழ்க்கையில் வந்து என் வாழ்க்கையில் இப்படி வந்து இவ்வளவு பிரச்சனை வருது? நான் நல்லதுதானே செய்கிறேன், கோயிலுக்கு போகிறேனே, நன்கொடை கொடுக்குறேனே, நிறைய இந்த தர்ம காரியங்கள் செய்கிறேனே, ஆண்டவருடைய கட்டளை அப்படி இம்மி பிசகாமல் நான் கடைபிடிக்கிறேனே, அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துன்பங்கள் வருகிறது, வேதனைகள் வருகிறது? கடவுளுடைய திருவுளம் என்ன? எனக்கு எப்போ அதுக்கு வந்து விடிவு காலம் கிடைக்கும் தெரியலை, இதுக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியாது. அப்புறம் என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய திட்டம் என்ன, திருவுளம் என்ன? ஆண்டவர் எப்படி ஆபிரகாம் வந்து ஆண்டவருடைய திட்டத்திற்காக வந்து காத்திருந்தாரோ அதே போல நீங்களும் நானும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவருடைய திட்டத்துக்காக நாம் வந்து காத்து கொண்டிருக்க வேண்டும். இப்படி கடவுளுடைய திருவுளத்தை நாடிய இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நபர் சுகம் பெறுகிறாரு. சுகம் பெற்ற உடனே அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையை வந்து கேட்கல. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? எப்பா யார்கிட்டையும் சொல்லாதப்பா, சரிங்களா? விவிலியத்தில் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். சுகம் கொடுத்த உடனே ஒரே ஒரு இடத்தை தவிர, பேய் பிடித்த நபரை தவிர மற்ற யாருக்கும் என்ன பண்றாரு அப்படின்னா நீ யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனால் இந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் பாட்டுக்கு ஊருக்குள்ள போறாரு. அப்போ வேணுக்குன்னே சொல்லி இருப்பாரா? நிச்சயமாக அதற்கான சூழல்கள் மிக மிக குறைவாக தான் இருந்திருக்கும். இப்போ ஊருக்குள்ளே போகிறப்ப எப்படி அவனுக்கு தொழுநோய் சுகம் அடைஞ்சிச்சு அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க? 4 பேர் கேட்டிருப்பாங்க. அப்போ 4 பேர் கேட்ட உடனே இந்த மாதிரி இயேசுங்கிற நபரை பார்த்தம்பா, அந்த நபர் என்ன பண்ணார் அப்படின்னா எனக்கு சுகம் கொடுத்தாரு அப்படின்னு அவர் வந்து போகிற போக்கில் யதார்த்தமாக வந்து நிச்சயமாக சொல்லி இருக்கலாம். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்கிறது. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட எச்சரிக்கை கொடுக்கிறாரு, நீ யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், இன்னும் குருவானவர்கிட்ட மட்டும் போய் காமி அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஊரெல்லாம் தம்பட்டம் அடிக்கக்கூடிய ஒரு நிலை, மக்கள் கூட்டம், நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இயேசுவை தேடி வரக்கூடிய ஒரு சூழல். அப்போ இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஊருக்குள்ள இருக்க வேண்டியவர், மக்கள் மத்தியில் நடமாட வேண்டியவர், இப்போ தன்னந்தனியாக ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்குள்ள வந்து போகக்கூடிய ஒரு நிலை. அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு கடவுளுடைய திட்டத்தை நாம் வந்து நிறைவேற்றுகிறோம் அப்படின்னா, அது கடவுளுடைய திருவுளம் நோக்கில் செயல்படுகிறது அப்படின்னா நாம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். சரிங்களா? அப்போ அவருடைய திருவுளம் நிறைவேறணும் அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவிமடுக்க வேண்டும். முதல்ல கேட்கணும், கீழ்ப்படியணும், அதன்படி நாம் வந்து நடக்க வேண்டும். அப்போ சுகம் அடைஞ்சிட்டான். சுகம் அடைஞ்ச அந்த நபர் என்ன பண்ணுறாரு? அவர் ஊருக்குள்ளே போகிறாரு, இயேசுவை பற்றி அறிவிக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ இங்கு சுகம் அடைஞ்ச உடனே
ஒரு முரணான ஒரு வாழ்க்கை முறை இருக்கக்கூடியதை நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம அருங்குடை இல்லத்தில் நான் கடந்த 4 ஆண்டுகளாக, நான் 3.5 ஆண்டுகளாக 4 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வர்றாங்க, வந்திருக்கிறாங்க, சுகம் அடைகிறாங்க. சுகம் அடைஞ்சதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் அவங்க பெரும்பாலானவர்கள் அருங்குடைக்கு வருவதில்லை. ஏன்? தேவையில்லை, நான் தான் சுகம் அடைஞ்சிட்டேனே, இனிமேல் எதுக்கு அருங்குடைக்கு போகணும், நான் எதுக்கும் தியானத்தில் பங்கெடுக்கணும் என்கிற ஒரு மனநிலை. சரிங்களா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உனக்கு சுகம் கொடுத்துட்டேன்ப்பா, நீ என்னுடைய வார்த்தையை வந்து கேளு, அதன்படி நட. இதான் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப சுகம் அடைஞ்ச உடனே இந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க ஆண்டவருடைய விருப்பத்திற்கு மாறாக நடக்கக்கூடிய ஒரு சூழல். நிறைய பேர் கண்ணீர் விடுவாங்க. இங்க அருங்குடையில் பார்க்கிறோம், ஃபாதர் வேண்டிக்கங்க ஃபாதர், நிச்சயமாக அவருடைய அழுகுரல், அவருடைய புலம்பல் அப்படியே நமக்கு வந்து ரொம்ப அப்படியே மனசை அப்படியே நோகும்படி செய்யும். இவ்வளவு பாரமா, இவ்வளவு துன்பமா, ஏன் கடவுள் இவ்வளவு பெரிய சோதனையை கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழும். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் என்ன பண்ணுறாங்க, நம்பிக்கையினால இந்த இடத்துல ஒருவேளை இங்கு வரக்கூடிய குருக்கள் வழியாக, இறை ஊழியர்கள் வழியாக, அல்லது அவர்களுடைய நம்பிக்கையினால, ஜபத்தினால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவங்களுக்கு செய்கிறாரு. செஞ்சதுக்கப்புறம் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு திரும்பி வராமல் போகக்கூடிய ஒரு நிலை. இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளக்கூடிய அந்த மனப்பாங்கு வந்து அவர்களுக்கு வந்து இல்லாத ஒரு சூழலை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து வாழக்கூடிய ஒரு நிலை. பிரியமானவர்களே, இன்றைக்கு பாருங்க, தொடக்க நூலில் நம்ம வந்து பார்க்கிறோம், ஆதாம் ஏவாள் வந்து என்ன பண்ணுறாங்க. அங்கே ஆண்டவர் பயணித்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அப்படியே ரொம்ப ஜாலியாக ஹாயாக அப்படியே மழை நேரத்தில் வந்து நடந்து அப்படியே பேசி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம எப்படி வாக்கிங் போகிறப்ப, சாயந்தர நேரத்தில், காலை நேரத்தில் வாக்கிங் போகிறப்ப நண்பர்கள் நம்மளோட வந்து பயணித்து கொண்டு இருக்கிறாங்களோ, அப்படியே பல்வேறு விதமான நிகழ்வுகளை வந்து நம்ம வந்து விவாதித்து கொண்டு போகிறோமோ, அதே போல ஆதாமோடும் ஏவாளோடும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படியே நடக்கக்கூடிய, மாலை வேளை ஆனதும் அப்படியே நடக்கக்கூடிய ஒரு சூழல். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நடக்கக்கூடிய அப்படி கடவுள் நம்மளோட இருக்கிறாரே என்கிறத உணராமல் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் வந்து கீழ்ப்படியலை, செவி மடுக்கலை. அப்போது அவர்கள் வந்து தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்படக்கூடிய ஒரு சூழல். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் பல நேரங்களில் வந்து நம்முடைய திட்டம் நிறைவேறணும், நான் நினைக்கிறதா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது மிகப்பெரிய தவறு. இங்க ஆண்டவர் பாருங்க, இந்த தொழுநோயாளியுடைய இந்த மனநிலையை புரிந்து கொள்கிறார். அவர் விரும்புகிறார், இரக்கம் காட்டுகிறார். அவர் என்ன பண்றாரு, கையை நீட்டுறாரு, சுகம் கொடுக்கிறாரு, அற்புதங்களை செய்கின்றார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நபரை போல நம்ம கடவுளுடைய திருவுளத்தை நாடணும். அது தொடர்ந்து இறுதி வர என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக வாழ நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ பல நேரங்களில் கடவுள் நமக்கு செய்ததை நான் வந்து மறந்து விடுறோம். நிறைய நேரங்களில் கடவுள் கடந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அந்த அற்புதங்களை மறந்து விடுகின்றோம். இப்போ உதாரணமாக இஸ்ரேல் மக்கள் வந்து அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. அப்படி அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். நிறைய போராட்டங்கள், 10 விதமான தொல்லைகள், கொள்ளை நோய்கள் அதெல்லாம் அனுப்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பார்வோனுடைய மனதை வந்து கடினப்படுத்துகிறாரு. கடினப்படுத்தி அந்த மக்களுக்கு வந்து விடுதலை கொடுக்கிறாரு. இப்போ கடந்த காலத்தில் கடவுள் செய்த அந்த அற்புதங்களை எல்லாம் இந்த மக்கள் மறந்துட்டாங்க. பாலைவனத்தில் பயணிக்கிறாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு சோறு இல்லை, தண்ணி இல்லை, ஏன்டா அப்படி எங்களை நோகடிக்கிற, சாகடிக்கிற, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கு மோயிசினிடத்தில் மன்றாடக்கூடியது, புலம்பக்கூடியது, கடவுளுக்கு எதிராக வந்து முறுமுறுக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ என்ன நடக்குது, அங்கு கடவுள் அவர்கள் விட்டு தூர போகக்கூடிய ஒரு நிலை, துன்பத்துக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழல். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய திருவுளத்தை தான் நம்ம நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். அப்போ அதனால என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம புலம்புறோம், ஏன் திட்டம் நிறைவேறல. அப்போ கடவுளுடைய திட்டம் அங்கே எப்படி செயல்படுகிறது? அப்போ இப்படிப்பட்ட நேரங்களில் கடவுள் என்ன பண்ணுறாரு, நமக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள், வேதனைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள். பிரியமானவர்களே, நாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக வாழணும் அப்படின்னா ஆண்டவர் ரொம்ப அழகாக 2 காரியங்களை செய்கிறார். ஒன்று, இரக்கம் கொள்கிறார். இரண்டாவதாக அவர் வந்து ஜெபத்தில்
தனிமையில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று அவர் ஜெபத்தில் ஈடுபடக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்? இரக்க காரியங்கள் நிறைய பண்ணுறோம். பிறருக்கு வந்து உதவுறோம், சாப்பாடு கொடுக்குறோம், உடைகள் வாங்கி கொடுக்குறோம், அதே போல் நிறைய அன்னதானம் செய்கிறோம். உண்மையிலேயே பாராட்டுகள். அதே வேளையில் நம்ம நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என் நம்பிக்கையை நான் புதுப்பித்துக் கொள்கின்றேனா? என் நம்பிக்கையை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜெபத்தினால் ஆழப்படுத்துகின்றேனா? கொஞ்சம் நாம் இன்றைக்கு யோசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட நாம் கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய திருவுளத்தை நான் நிறைவேற்றணும். ஆண்டவரே, பல நேரங்களும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நபர் எப்படி ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுகிறாரோ அதே போல நாமும் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி நாம் அடியே கடவுளை அப்புறப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்படி அப்புறப்படுத்துகிறோம்? நம்முடைய பாவத்தினால் நம்ம அப்புறப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்களுடைய திட்டம் என்ன, எதிர்காலம் என்ன? நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வளமான வாழ்க்கை வச்சிருக்கிறீங்க, திட்டத்தை வச்சிருக்கிறீங்க. நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுக்கணும், நல்ல கல்லூரியில் படிக்க வைக்கணும். உண்மையிலேயே உங்களுடைய கனவுகள், உங்களுடைய திட்டங்கள் வரவேற்கக்கூடிய ஒன்று, பாராட்டத்தக்கது. அதே வேளையில் உங்களுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட அந்த திட்டத்துக்கு இணங்குகிறார்களா, விருப்பம் இருக்கிறதா? கொஞ்சம் நாம் அவங்கள்ட்ட மனமிட்டு கேட்குறோமா, அல்லது கடவுள்கிட்ட கேட்குறோமா? ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா எனக்கு குழந்தைய கொடுத்தீங்க, அந்த குழந்தைக்கான திட்டம் என்ன எனக்கு தெரியல ஆண்டவரே, என்னுடைய மனித அடிப்படையில் யோசிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ நான் கொஞ்சம் எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். இன்றைக்கு உலக காரியங்கள் நிறைய நம்ம கற்றுக் கொடுக்கிறோம், நிறைய அறிவு சார்ந்த காரியங்கள், தொழில்நுட்பம், அதெல்லாம் எப்படி நாம் என்ன சொல்றது, வல்லமை வாய்ந்தவர்களாக இருக்கணும் என்று நம்ம கற்றுக் கொடுக்கிறோம், திறமை வாய்ந்தவர்களாக இருக்கணும் என்று கற்றுக் கொடுக்கிறோம். அதற்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரை பற்றிய அறிவை வழங்குவதில் நாம் சிரத்தை எடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோமா? கொஞ்சம் நாம் யோசிக்கணும். அப்போது ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி நம்ம பல நேரங்களில் நம்முடைய சின்ன சின்ன காரியங்களில் நம்ம கடவுளை அந்நியப்படுத்துகிறோம், நம்மளை விட்டு அப்படியே வெளியில் தூக்கி வச்சிடறோம். ஏன்னா ஆண்டவரை எனக்கு இப்போ நீங்கள் தேவையில்லை, எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது, நான் அந்த அறிவு வச்சு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் எனக்கு தேவையான வாழ்க்கையை பாதுகாப்பான ஒரு வட்டத்தை நான் உருவாக்கி கொள்கிறேன். அவன் நம்முடைய உறவுகளை சுருக்கி கொள்கிறோம், நம்முடைய பார்வைகளை விசாலப்படுத்தாமல் அப்படியே குறுகிய மனப்பான்மையில் வாழக்கூடிய ஒரு சூழல். பிரியமானவர்களே, அப்போது கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி நம்ம தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே இயேசுவை பற்றி அறிவிக்கக்கூடாது என்று சொன்னார், கீழ்ப்படியாமல் இருந்தாரோ. நாமும் பல நேரங்களில் எங்கே எப்படி இருக்கணும், எதை சொல்லணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், என்ன வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேண்டுமென்றே தகாத வார்த்தைகளை, தகாத செயல்களில் ஈடுபடுகின்றோம். அப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழுகின்ற பொழுது கடவுள் என்ன பண்ணுறாரு? நம்மை விட்டு அந்நியப்படுத்தப்படுகிறார், நம்மை விட்டு வெளியே செல்லக்கூடியவராக இருக்கிறாரு. ஆகவே இந்த நாளில், இந்த திருப்பலியில் ஆண்டவருடைய திருவுளத்தை நாடக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருப்போம். அப்படிப்பட்ட மனநிலையை, அந்த சூழலை இறைவன் நமக்கு தந்திரள வேண்டுமென தொடர்ந்து இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். உள்ளங்கள் உயிர்த்தேட உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் அழைக்கின்றேன். உள்ளங்கள் உயிர்த்தேட உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் அளிக்கின்றேன். இதய உணர்வுகள் இன்பராகங்கள், இதய உணர்வுகள் இன்பராகங்கள் எல்லாம் உந்தன் பணிக்கு என அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணகருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்கு உரிய மறைநிகழ்வாகிய பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெற செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தன் ஒருவரையும் காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவாவும் அது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றே. இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்பட செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார்
உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தாள் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.